தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு சத்துவத்தை பெருக பண்ணுவார். நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சத்துவமற்ற உயிரினம் தான் குளிமுசல் என்று அழைக்கப்படுற ராக் ஹைராக்ஸ். இதை பார்க்கும்போது எலி இல்ல அணிலோட குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கும் தானே யோசிக்கிறீங்க. அதோட சைஸை பார்த்து எடை போட்டா அப்படித்தான் யாரா இருந்தாலும் நினைப்போம். ஆனா இந்த குளிமுசல்கள் யானை மற்றும் நீர் யானையோட குடும்பம்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ப முடியல. ஆமா, பார்க்கவே பலன் இல்லாம சத்துவம் இல்லாம சின்னதா இருக்கிற இந்த உயிரினங்கள் கண்மலையில தன்னுடைய வீட்டை தோண்டி வசிக்குமாம். எப்படி இதால தோண்ட முடியுதுன்னு கேட்டா, இவைகள் பார்க்க ரொம்ப வீக்கா இருந்தாலும் இவர்களுடைய பலனா கர்த்தர் யானைக்கு இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன தந்தத்தை கொடுத்துருக்கிறாராம். அந்த தந்தத்தை உபயோகப்படுத்தி தான் தன்னை தற்காத்து கண்மலையை குடைஞ்சி வீட்டை கட்டுது. இதே மாதிரி ஏசாயா 40:29 படி நம்மளை கலங்கடிக்கிற சூழ்நிலைகள் நம்மளை எழும்ப விடாம சோர்ந்து போக வச்சாலும் அவைகளை தாங்கக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுவாராம். கூலி முசல்களுக்கு தந்த மாதிரி சோர்ந்து போன உங்களுக்கு கர்த்தரை பலனாகவும் ஆறுதலாகவும் இருப்பார். ஆமேன்.